ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இப்போ பூண்டு குழம்பு வைக்க போகிறேன். புவின் குக்கிங் சேனலுக்கு போகலாம் வாங்க. அதுக்கு நான் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெய் ஊற்றினா தான் இதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நல்லெண்ணெய் நான் ஊற்றிக்கிறேன். சூடாயிட்டு அப்போ வெந்தயம் போட்டுக்கிறேன். பூண்டு ஒரு 30 பல்லு பூண்டு எடுத்துக்கிட்டேன். பூண்டு நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வரட்டும். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். தக்காளி போட்டுக்கணும். கொஞ்சம் வதங்கட்டும். இது சால்ட்டு போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நான் வெறும் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். இது என்னோடய மிளகாத்தூளில் காரம் கிடையாது, நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஆக்ஷன் தான். நான் ஒரு 2 ஸ்பூனு குழம்பு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். கொஞ்சம் தீயை கம்மியில் வச்சுட்டு வதக்கி விட்டுறலாம். பச்சை வாசனை போட்டோம். இப்போ நான் கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணியை ஊற்றிடுவேன். ஒரு நெல்லிக்காய் அளவு நான் கரைச்சி புளி தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். கொதி வரட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ தலைவலா கொதிக்குது. இந்த டைமில் நம்ம உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு நான் ஒரு 1/4 டீஸ்பூன் நாட்டு சக்கரை நான் போட்டுக்கிறேன். கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா போட்டுங்க, இல்லைனா வேண்டாம். தலைவலா கொதி தான் கொதிக்குது. முட்டை கொதி வந்தால் தான் குழம்ப இறக்கலாம். அது வெயிட் பண்ணும். இப்போ இந்த முட்டை கொதிங்கிற பக்கம் வந்துட்டு நம்ம இறக்கி சேவ் பண்ணிடலாம். வாங்க. இப்போ சூப்பரான பூண்டு குழம்பு ரெடி ஆகிட்டு வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம்.